தஞ்சையில் சிறுநீரகத்தை தானமாக கொடுத்து மகளின் உயிரை தாய் காப்பாற்றியுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 35 வயதான சௌமியா என்பவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் பேச முடியாமலும் நடக்க முடியாமலும் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதற்கு சிறுநீரக மாற்றம் மட்டுமே நிரந்தர தீர்வாக இருக்கும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் சௌமியாவின் 54 வயதான தாய் காஞ்சனா தனது சிறுநீரகத்தை தானமாக கொடுத்து மகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். இதையடுத்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுநீரகத்தை தானமாக வழங்கிய தாயும் தானமாக பெற்ற மகளும் நலமாக உள்ளனர். ஆவடி பிரபல தனியார் ஜூஸ் கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் ஜூஸ் குடிக்கச் சென்றபோது மாதுளை பழத்தை எலி கடித்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக கடையில் பார்வையிட்ட போது பல்வேறு பழங்களை எலி கடித்திருப்பதும் அழுகிய நிலையில் இருப்பதையும் கண்டு அதிர்ந்த நிலையில் செல்போனில் வீடியோ காட்சி பதிவு செய்ததோடு கடைக்காரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சுகாதாரமற்ற முறையில் ஜூஸ் போட்டு வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்து வரும் பிரபல ஜூஸ் கடை மீது நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்பு துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஆவடியில் பல்வேறு ஜூஸ் கடைகள், சிற்றுண்டிகள், உணவகங்கள் உணவு பாதுகாப்பு உரிமம் இன்றி செயல்படுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இல்ல ஓனர் எங்க இல்ல ஒரு நிமிஷம் நவுரு, நான் உன்னை எதுவுமே பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, ஒரே நிமிஷம் நவுரு. நான் சொல்றது கேளுங்க, நான் சாப்பிட போறேன். நீங்க எங்கனா போன அதுக்கு தான் வேலை போனேன். நான் சொல்றது கேளுங்க, வேலை ஓனர் யாவது வர சொல்லு. இதுல போட்டுந்தா எப்படி அது அண்ணா இது எடுத்து போடுறதுக்கு தானே எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் குப்பையில போடுறதுக்கு தானே இது. குப்பையில போறது குப்பையில போடணும். இது அடியில எவ்வளவு பழம் அண்ணா இத பாருங்க, இப்போதான் ஓனருக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு கூட குப்பையில போறது தான் அந்த பழம். அந்த ட்ரே வெளியே எடு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.